ஒர்க் அவுட் பண்றீங்க ஆனா பெருசா எதுவும் ரிசல்ட் தெரியல அப்படின்னா 10ல் 8 பேர் பண்ற இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்றீங்களான்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு ஒர்க் அவுட்ல 3 sets 8 to 10 reps அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான வெயிட் எடுத்துட்டு ஆர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற வெயிட் எடுத்துட்டு 8 to 10 reps போட்டு முடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ கவனிங்க. 15 kg டம்பிளை கொடுத்தாலும் அவர் 8 to 10 reps பண்றாரு. 20 kg டம்பிள்ஸை கொடுத்தாலும் அவரால் 8 to 10 reps பண்ண முடியுது. 30 kg டம்பிள் கொடுத்தாலும் அதுலேயும் 8 to 10 reps பண்ண முடியுது. ஒரு ஒர்க் அவுட்ல 20 kgsல 10 reps போடுற எஃபிஷியன்ட் இருந்தும் 10 kgல 10 reps போட்டு உங்க ஒர்க் அவுட்டை முடிக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி அந்த ஒர்க் அவுட் இன்டென்ஸா இருக்காது. உங்க மசில் க்ரோத்துக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஒரு பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் ட்ரைனிஸா இருந்தாலும் சரி, என்ன தப்பு பண்றாங்கன்னா கம்ஃபர்டபுளான வெயிட் ஆர் ஓரளவு சேலஞ்ச் கொடுக்குற வெயிட்டை சூஸ் பண்ணிப்பாங்க. 8 to 10 reps பண்ணி முடிச்சிருவாங்க. அவங்களோட பார்வையில 3 sets 8 to 10 reps பண்ணி முடிச்சிருப்பாங்க. பட் இன்டென்ஸா பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு பிகினரும் இன்டர்மீடியட் ட்ரைனிஸும் ரொம்ப ஃபெயிலியர் வரைக்கும் ரொம்ப டஃப்பாக ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் க்ளோஸ் டு ஃபெயிலியர் வரைக்குமாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. மசில் க்ரோத் உங்கள் கோலாக இருந்ததுன்னா இந்த இன்டென்சிட்டி ட்ரைனிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டைம் 12 reps ஈஸியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ஸ்லைட்டாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி 8 to 10 reps க்ளோஸ் டு ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணுங்க. இந்த சின்ன டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, பெரிய ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும்.